ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் ஒரு ஹாலிவுட் படம். படத்தோட நேம் லாங் லெக்ஸ். இது ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் ஹீரோயின் FBI வேலை செய்கிறாங்க. அவங்க ஒரு கேஸில் அவங்களோட உள்ளுணர்வை பேஸ் பண்ணி சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இதனால் அவங்களோட உயரதிகாரி ஹீரோயினை கூப்பிட்டு பேசுகிறாரு. எப்படி இந்த விஷயங்கள்லாம் நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க தன்னோட உள்ளுணர்வை பேஸ் பண்ணி தான் இந்த விஷயங்கள் கண்டுபிடிச்சேன், எக்ஸாக்டாக எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. ஸோ 30 வருஷமாக அன்சால்வ்டாக இருக்க ஒரு கேஸை பற்றி டீட்டெயில் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ உன்னோட உள்ளுணர்வை பேஸ் பண்ணி இந்த கேஸில் ஏதாவது விஷயங்களை கண்டுபிடிக்க முடியுதா, சொல்ல முடியுதா பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கேஸ் என்னன்னா 70கள்லேருந்து 30 வருஷத்தில் 10க்கும் மேற்பட்ட ஃபேமிலிகள் வந்து கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த ஃபேமிலியில் இருக்க மெயினான அப்பா மாதிரி இருக்க பெரிய மேல் தான் காரணம். அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையும் கொன்னுட்டு அவங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்திருக்கிறதுல அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே வெளியிலேருந்து யாரும் வந்துட்டு போனதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. ஸோ எதனால் நடக்குது அப்படிங்கிற மாரியும் தெரியல. ஆனால் அங்கே ஒரே ஒரு க்ளூ மட்டும் இருக்குது. அது என்னென்னா வித்தியாசமான சிம்பிள்ஸோடு இருக்க ஒரு லெட்டர் இருக்குது. அந்த சிம்பிள்ஸு கீழே லாங் லெக்ஸ்ன்னு ஒரு பேர் இருக்குது. இந்த பேட்டர்னில் வரிசையாக அந்த ஃபேமிலியை கொலை பண்ணுற கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஹீரோயினை அந்த ஆஃபீஸர் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஹீரோயின் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையாங்கிறத சொல்கிற படம் தான் லாங் லெக்ஸ். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ஷார்ட்டாகவே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. மெயின் ஹீரோயினோட தான். ஹீரோயினோட கேரக்டரையும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதை உணர்ந்து ஹீரோயின் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ஹீரோயினோட அம்மா, ஹீரோயினோட உயர் அதிகாரி, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கேரக்டரில் நிக்கோலஸ் கேஜும் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி படத்தில் நடித்த எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அழகாகவே பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், இந்த 3 விஷயங்களும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஹாலிவுட்னா எப்படி இருக்கும், ஒரு ஹை ஸ்டாண்டர்டான டெக்னிக்கல் ஃபிலிம் தான் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டெக்னிக்கல் விஷயங்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த படத்தோட சவுண்ட் டிசைன் ஒர்க் செம சூப்பராக இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோயினும் அவங்களோட ஆஃபீஸரும் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அந்த ட்ராவல் அப்போ வர காரோட சவுண்டு, விண்டோட சவுண்டு, நெக்ஸ்ட்டு அவங்க நடந்து போயிட்டு இருக்க வானத்தில் வர இடியோட சவுண்டு, இந்த மாதிரி அப்புறம் ஹீரோயின் அவங்க வீட்டில் தனியாக இருக்கிறப்ப இந்த ஹாரர் படங்களை வளர்த்தமாக இந்த டோரை திறக்கிற மாதிரிலாம் சவுண்டு வரும்ல, அந்த விஷயங்கள், இந்த மாதிரி படத்தில் நிறைய விஷயங்களை சவுண்ட் டிசைனில் அழகாக கேப்சர் பண்ணி இந்த படத்தோட ஹாரர் எஃபெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட பிரச்சனைகள் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே ஸ்லோவாக போகுது. இது ஒரு ட்ராமா மூவி தான், பட் சரி இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா மூவிக்கு ஏற்ற மாரி பயங்கரமாக எதுவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குமான்னு பார்த்தா 2-3 இடங்கள்லாம் இருக்குது. சில இடங்களில் அந்த விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. சில இடங்களில் ஹாரர் மாதிரி வர சீன்ஸும் ஓரளவு சுவாரஸ்யமாக தான் போகுது. பட் ஓவராலாக படம் பார்க்குறப்ப நிறைய இடங்களில் படம் ரொம்பவே ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை உருவாக்குது. அதனால் எனக்கெல்லாம் சுவாரஸ்யம் இல்லாமல் போர் அடிக்கிற ஃபீலே எனக்கு உருவாக்கிருச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த படத்தில் செட் ஆகாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தோட வில்லன் கேரக்டரை அந்தளவு ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணல, லாங் லெக்ஸ் அப்படிங்கிற கேரக்டரு. ஏன்னா இந்த படத்தோட ஹீரோயினோட அம்மா கேரக்டர் எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்தளவு கூட இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணல. ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் பில்டப் பண்ணி கொண்டு வராங்க. லெட்டராக அந்த லாங் லெக்ஸ் அப்படிங்கிற கேரக்டரை பற்றி வரப்போ
நமக்கு கொஞ்சம் பில்டப் இருக்குது. பட் அந்த கேரக்டர் யாருங்கிறது கொஞ்சம் ரிவீல் ஆன பிறகு அது மொக்கையாக சப்பையாக இருக்கிற மாரி ஃபீலை உருவாக்கிடுது. இது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் மாரி எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான படம். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய டெட் ஸ்லோ ட்ராமா மூவி. இந்த படத்தில் நிறைய விஷயங்களை டைரெக்டாக காட்டாமல் இன்டைரக்டாக தான் நம்மக்கிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்தமாரி படம் தான். இந்த மாதிரி டெட் ஸ்லோவான ஹாரர் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி தான். செக்ஷுவலாக இந்த படத்தில் கண்டென்ட் இல்லை. ஆனால் பயங்கரமான வயலன்ஸான ரத்தம் தெறிக்கக்கூடிய சீன்ஸ்லாம் இருக்குது. என்னோட ரிவ்யூவை பேஸ் பண்ணி உங்களோட முடிவை எடுத்துக்கோங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.